தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. பூந்தமல்லி அடுத்த குத்தம்பாக்கத்தில் 414 கோடியில் 25 ஏக்கர் பரப்பளவில் புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டு வருகிறது. 200க்கும் அதிகமான பஸ்கள் நிறுத்த முடியும். அரசு டவுன் பஸ்களுக்கு தனித்தனியாக பஸ் ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. 41 கடைகள், 8 டிக்கெட் கவுண்டர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி கழிவறைகள், மாநிலத்தில் முதல் முறையாக ஏசியுடன் காத்திருப்பு அறை, 1800 பைக் மற்றும் 250 கார்கள் நிறுத்தும் வசதி என பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது. கட்டுமான பணிகளை அமைச்சர் சேகர் பாபு இன்று ஆய்வு செய்தார். இந்த பணிகள் எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அதோடு மட்டுமில்லாமல் பருவமழையையும் கணக்கிட்டுத்தான் இந்த ஆண்டு இறுதிக்குள் என்று சொல்லியிருக்கின்றோம். இடையிலே பருவமழையினுடைய தாக்கம் பெரிதளவு இல்லை என்றால் நிச்சயமாக நவம்பர் மாதத்திற்குள்ளாகவே இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். வாரம் ஒரு முறையாவது கலாய்விற்கு நானோ அல்லது எங்கள் செயலாளரோ, துறையுடைய செயலாளரோ, துறையுடைய உறுப்பினர் செயலாளரோ, துறையுடைய சிஇஓ யாராவது ஒருவர் தொடர்ச்சியாக இந்த பணிகளை பார்வையிடுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய முடிவு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து பயணிகள் மற்றும் டிரைவர்லாம் தொடங்கும்போது அது மாதிரி இங்கே இந்த பேருந்து நிலையத்தில் தவிர்க்கப்படுமா சார்? என்னது பிரச்சனைகள் சார்? அங்கே சரி, எந்த ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் முதலில் ஆரம்பிக்கின்ற பொழுது சிறு சிறு விவாதைகள், சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். திட்டமிடல் இல்லாமல் கிளம்பப்பட்ட அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிட்டு இப்போது பயணிகள் கிளம்புவதற்குண்டான வசதிகளை செய்து தந்திருக்கின்றோம். இரவிலே 11 மணிக்கு மேல் 12 மணிக்கு பிறகு கூடுகின்ற ஒரு 50 பேர் 100 பேர் எங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லை என்று முறையாக தகவல் தெரிவித்தால் அதற்கு போக்குவரத்து வசதிக்குண்டான பேருந்துகளை ஏற்பாடு செய்து அவர்களையும் வழி அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அந்த இரவிலே வருகின்ற சூழல்களை தவிர பகலிலே ஒரு சிறிய பிரச்சனைகள் கூட வருவதில்லை. ஆகவே அதையும் திட்டமிட்டுத்தான் போக்குவரத்து துறை அமைச்சர் இந்த பிரச்சனைகள் வருகின்ற போதெல்லாம் உடனடியாக கலாய்வு செய்து புதிதாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் அதற்கேற்றாற் போல் வியூகம் அளித்து அந்த பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டு வருகின்றார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். உங்கள் உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், ஏட்டிக்கு போட்டிக்கு என்ன நினைக்க வேண்டாம். திருச்சி பேருந்து நிலையம் திருச்சி விமான நிலையம் தொடங்கி எத்தனை நாட்கள் ஆகின்றது? இன்னும் கூட முறையாக அங்கே விமான போக்குவரத்து நடைபெறவில்லை. ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் எங்கள் முதல்வர் அவர்கள் அந்த பேருந்து நிலையத்தை தொடங்கியவுடன் அடுத்த நாளிலே இருந்து அந்த பேருந்துகள் இயக்கத்தை தொடங்கி இருக்கின்றோம். அந்த பேருந்து நிலையத்திற்கு கால்நடை பூங்கா அமைத்திருக்கின்றோம். அந்த பேருந்து நிலையத்திலே நீரோற்று நிலை பூங்கா அமைத்திருக்கின்றோம். அந்த பேருந்து நிலையத்தில் மருத்துவமனை அமைத்திருக்கின்றோம். அந்த பேருந்து நிலையத்திலே முதலிலே நாங்கள் 23ஆம் ஆண்டாக ஆய்வுக்கு சென்றபொழுது இடுப்பளவு தண்ணீர் சிறு மழை பெய்தால் கூட அதற்குண்டான வடிகால்களை அமைத்திருக்கின்றோம். ரயில் நிலையத்தை அமைக்கவில்லை, அதற்கு ரயில் நிலையத்தை அமைக்கின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரிலே அந்த ரயில் நிலையம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும். காவல் நிலையம் கூட அந்த பேருந்து நிலையத்துக்கு அமைக்கப்படவில்லை. அதற்கேற்றாற் போல் காவல் நிலையத்தை அமைத்து இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருத்து வெகு விரைவில் முதல்வர்கள் அந்த காவல் நிலையத்தை திறந்து வைக்க இருக்கின்றார்கள். ஆகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தோடு இப்படி ஒன்றும் அப்படி ஒன்று பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்படுகிறது. அது ஒரு சென்னைக்கு ஒரு பொக்கிஷம். மாதாவரம் பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டது சார். அது இன்னும் முழுதாக நல்ல அந்த மெட்ரோ ரயில் பணி மாதாவரத்தில் பேருந்து அமைந்திருக்கின்ற வலதுபுறம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பணி முழுமையடைந்த பிறகு தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற பேருந்துகள் அதிகப்படியாக இயக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது கூட தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற ஒரு சில பேருந்துகளை கடந்த ஒரு 45 நாட்கள் முன்பு இயக்கி கொண்டிருக்கின்றோம். தற்போது அந்த பேருந்துகளையும் பயணிகள் அதிக அளவு பயன்படுத்துகிற ஒரு சூழல் வந்திருக்கின்றது. அந்த மெட்ரோ பணி முழுமையடைந்தவுடன் பெருமளவில் மெட்ரோ மாதாவரம் பேருந்து நிலையம்,
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், நம்முடைய இந்த கூத்தம்பாக்கம் இப்போ நின்று கொண்டிருக்கின்ற இந்த கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம், செங்கல்பட்டில் ஒரு பேருந்து நிலையம், மகாபலிபுரத்தில் ஒரு பேருந்து நிலையம், இவைகள் அனைத்தும் பயன்பாட்டிற்கு வரும்போது சென்னை மாநகரத்துடைய போக்குவரத்து நெரிசலுக்கு நிச்சயமாக தீர்வு ஏற்படும். அதைத்தான் முதல்வர் அவர்களும் தொடர்ந்து இந்த பணிகளை வேகப்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அந்த வகையில் தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட உங்களையும் எங்களோடு சேர்த்து பணியாற்றுவதற்கு மாண்புமிகு முதல்வர் திட்டமிடல் தான் அழைத்து வந்திருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே ஆள் கேட்குறியாப்பா? என்ன பரவாயில்ல கேட்டேன். உன்னுடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசுக்கு அனுப்புவோம். அவர் நிதியை ஒதுக்கீடு செய்தால் உடனடியாக ஆரம்பித்து விடுவோம். ஓகே, வணக்கம்.